ஜாய் கிறிசல்டாவின் உண்மையான நோக்கம் பணம் பறிப்பதுதான் எனவும் என் கணவருடன் நான் உறுதியாக நிற்கிறேன் எனவும் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி பிரியா தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஸ்ருதி பிரியா தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டா பிரச்சனை நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவே இல்லாத அளவிற்கு ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது, மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இருவரும் மாறி மாறி சமூக வலைதளங்களில் புகார்கள் பதிவிட்டு வருகிறார்கள். குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கை வாயிலாகவும் வீடியோ வாயிலாகவும் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மார்ச் 2021 மார்ச் மாதத்தில் நான் என் குடும்ப புகைப்படங்களை சமூக வலைதளங்கள் வெளியிட்ட போது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜாய் கிறிஸ்டனிடமிருந்து ஒழுங்கற்ற மற்றும் அவமதிப்பான செய்திகள் பெற்றேன். நீதிமன்ற ரீதியாக தெரிந்ததாக கூறும் ஒருவர் இப்படிப்பட்ட செய்திகளை அனுப்புவது ஏன்? இதுவே அவருடைய இரட்டை முகத்தை வெளிக்கொண்டு இருக்கிறது. அவர் ஊடகங்களை தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தி எங்கள் குடும்ப அமைதியை குலைக்க முயற்சி செய்வதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. ஜாய் தனது சொந்த கையெழுத்தில் எழுதிய கடிதத்தில் என் கணவர் ரங்கராஜிடம் இருந்து பணம் பறிப்பது மற்றும் எங்களை பிரிப்பதுதான் நோக்கம் என்று வெளிப்படையாக கூறியதற்காக பதிவுகளையும் அவர் ஆதாரங்களுடன் வாட்ஸ்அப் பதிவுகள் மற்றும் லெட்டர்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கார். அவர் ஊடகங்களில் அளித்த பேட்டிகளில் எனக்கு பணம் வீடு எதுவும் வேண்டாம், நான் யாரையும் பிரிக்க விரும்பவில்லை என்று கூறினாலும் அவருடைய சொந்த கையெழுத்தில் உள்ள கடிதமே அதற்கு நேர்மாக உண்மையை வெளிப்படுத்துகிறது என்று ஆதாரங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் ஜாய் கிறிஸ்டலோட உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான எனக்கு குடும்ப வாழ்க்கையை நாசம் செய்வது என்பது தெளிவாக காட்டுகின்றன. நான் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடன் உறுதியாக நிற்கின்றேன், அவரை இறுதி வரை காப்பாற்றுவேன் என அறிக்கை ஒன்றை சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா.